நம்ம சின்னப்பாண்டி மாதிரி இல்ல. சின்னப்பாண்டி, சின்னப்பாண்டி, என்னப்பா ஆச்சு? என்ன நீ ரேவதி நட்சத்திரம் வளர்பிற 15ஆம் தேதி எல்லாம் வீணா போச்சு. ஐயோ அம்மா, ஏமா ஏண்டா எந்த பேய் பிசாசு தான் உன்னை கொண்டு வந்து இங்க போட்டுச்சு? சொல்லுடா. ஐயோ, எந்த பாவியும் என் மகனுக்கு வேண வச்சுட்டானே கடவுளே. இதோ வந்துட்டேன். என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? வீட்டுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தா, இப்ப வெளியே நல்லா தூங்கிட்டு இருக்கானே. சும்மா இருங்க. வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருந்த பையன் இப்படி தொழுவத்துல படுத்துட்டு இருக்கானா? என்ன அர்த்தம்? ஒருவேளை திடீர்னு ஏதாவது தொத்து வியாதி இவனை தாக்கி இருக்குமோ? அப்பா இருக்காது இருக்காது, கண்டுபிடிக்கிறேன். நேற்று ராத்திரி எங்க படுத்திருந்த? உள்ள. காலையில எங்க எந்திரிச்ச? வெளியே. உள்ள வெளியே. நான் நினைக்கிறேன் போன ஜென்மத்துல இவன் காலமாடா இருந்திருப்பான்னு. அதான் பசுமாட தேடி இங்க வந்து படுத்து இருக்கிறான். எப்படி நிரூபிக்கிறான்? நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறீங்களா? இதையும் மூட சொல்றியே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நான் எதையும் மறைக்க தயாரா இல்ல. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். போயிடு. நீ தான் போணுமா? சரி. ஐயோ, என்னது சைடு பாக்கெட்டா? இவ்வளவு நீளமா வச்சிருக்கான். இது அப்பா பாண்ட் பாருப்பா, பாண்ட் பாரு, பாண்ட் பாரு. அப்பா நல்லா இருந்தானே. அப்பா பாண்ட் பாரு. அண்ணா பாண்ட். ஏன்டா நுழைய முடியாதுக்குள்ளலாம் நுழைஞ்சு கஷ்டப்படுற? அதுப்பா புதுசா போடும்போது அப்படித்தான் இருக்கும். அப்புறம் போக போக எல்லாம் பழகி போகும். இதோட வெளியே போயிடாத, நாய் துரத்தும். அம்மா இது எப்படி இருக்கு? ஸ்டைலா இருக்கா? இப்பவே சின்னப்பாண்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். என்ன பிரச்சனை? நேத்து ராத்திரி கூடத்துல தூங்கிட்டு இருந்த சின்ன பாண்டிய இவன் தான் தூக்கிட்டு போய் மாட்டு தொழுவத்துல போட்டிருக்கான். இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு, நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஆமா, மாட்டு துழுவத்துல சின்ன பாண்டிய தூக்கி நானா? எப்போ? உங்க வீட்டுல எவ்வளவு செல்ல பொண்ணா ராஜாத்தி மாதிரி இருந்த, இங்க வந்து வேலைக்காரியா இருந்துகிட்டு கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்குமா? இல்லைங்க, நீங்களும் கண்டிட்டு இந்த வீட்டுல இருக்க முடியுது. அதுவே எனக்கு வளர்ச்சி சந்தோஷம். மதுரைக்கு டிரான்ஸ்பர் அப்ளை பண்ணிருக்கேன். அது கிடைச்ச உடனே இந்த சனி எல்லாம் விட்டுட்டு நேரா போறோம். ஜாலியா இருக்கிறோம். போன வேகத்துக்கு 2 குட்டி போடுறோம். குட்டியோ? அப்படி சொன்னாதானே உங்க மலையாளத்துல புரியுது. ஆமா, நேத்து ஏன் வரல? ഇന്നലെ രാത്രി ഞാൻ കഥ തുറന്നപ്പോ നിറയെ കൂർക്കാക്കള്. കൂർക്കാവാ? നിങ്ങളുടെ അച്ഛന് ചേട്ടന്മാരും. எங்க அப்பனுமா? அந்த ஆளு கொடுத்தாரா? நேத்து ராத்திரி தங்கப்பாண்டி தന്നു. தங்கப்பாண்டி குரங்கு பாண்டி. வீட்டுல அப்ப அண்ணன் எல்லாம் ராட்சன் ஆயிட்டாங்க. வச்சுக்க. தாலி விழுத்துல வரட்டுமா? டாக்ஸ் எதுவும் கிடையாதா? இதான் மிச்சம். சதி சதிக. இப்பெல்லாம் உங்களை பார்க்க முடியறதில்ல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்ததுல இருந்து நீங்க ஆளே மாறிட்டீங்க. வேலைக்காரியா அவ? தேவதை, சமையல் கட்டு தேவதை. அவ நான் எனக்கு எவ்வளவு உயிர் தெரியுமா? உண்மையை சொல்லு யசோதா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? யசோதா, நான் சொன்னா நீ எதையும் செய்வியா? இந்த தண்ணியில குதி. குதிக்கவா? குதி. இங்க யாராவது வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க, குதி. யோ, என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா இந்த படித்தார் எனக்கு எழுதி தரியா? கண்டிப்பா எழுதி தர யசோதா. ஆனா எங்களுக்கெல்லாம் காலையில ஒரு 4-5 சொம்பு தண்ணி அனுப்பிச்சிரு. நீங்களும் வாங்க, குளிங்க, வாங்க, குதிங்க. யசோதை, 44, 45, 46, 47, 47, 48 எந்திரிச்சிட்டீங்களே. உங்களை விட நான் அதிக நேரம் மூழ்கி இருப்பேன். அப்படி நீ தண்ணியில என்ன விட அதிக நேரம் மூழ்கிண்டா உன்னைய நான் கட்டிக்கிறேன். பொய்யில்லையே. தண்ணி சாட்சியா தண்ணியில வச்சா கட்டிக்கிறேன். அப்ப ரெடியா? 1 2 என்ன?
நம்ம படித்துறையில கண்ட பொம்பளைங்க குளிக்கிறது அத நீங்க வேடிக்கை பாக்குறது என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டேன். அண்ணனுக்கு 2 வயசாச்சு. பேசாம இந்த யசோதா கழுதை கட்டி வச்சேனே. கரெக்ட். கழுதைக்கு கழுதை ஒத்து போயிடும். நீங்க வாய மூடுங்க. அப்போ இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஐயோ உனக்கு தெரிஞ்சும் பேசாம இருந்தியா? இங்க பாருங்கடா, குலங்கோத்திரம் தெரியாத கண்ட கழுதைங்களை கட்டிட்டு வந்துட்டா ஒத்துக்கவே நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். அண்ணன் ஒருத்தன் வருவான், உன்னை கேரளா கூட்டு போறேன்னு சொல்லுவான். எல்லாம் என் செட்டப் தான், ஒண்ணும் பயந்துடாத. எந்த கொல்லுக்கு போனோம்? சொர்க்கத்துக்கே போக போறோம். அதுக்கு அவளா வெக்க புடிங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறியா? பாவம், புடுங்குற கை புண்ணா இருக்குமே. நீ விடு, நான் புடுங்குறேன். நான் புடுங்காததா? மாமா, இது எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நெல்ல மாமா, அத்தை விளக்கேத்து சொன்னாங்க. ஓடு சொல்ற, ஏன் சொல்ற? விளக்குக்கு திரி போடணுமே மாமா. திருச்சி போட வேண்டியதானே? எனக்கு திரிக்க தெரியாது மாமா. இப்படி வச்சு இவ்வளவுதான். இவ்வளவுதானா? நீ பொம்பளை மாதிரி நடந்தா இதெல்லாம் தெரியும். இப்படி இரு, எதுக்கு ஜெட்டு மாதிரி பறக்கிற? என்னது ஜெட்டியா? ஜெட்டு மாதிரி சொன்னேன். திக்குனுச்சு. நான் கிளம்புறேன். ஐயோ இரு மாமா, 2 விளக்கு ஏத்தணும். 5 5 10. சரி சரி, ஒரு பந்தயம். நீ 5 நான் 5. யார் ஃபர்ஸ்ட் திரிக்கிறான்னு பாப்போமா? இப்ப தேவையா? புடி மாமா. என்ன மூடு. நீ தானே இருக்க, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஐயோ வரல மாமா. இந்த 5 திரி ரெடி. விளக்கு ஏத்து, இத போத்து. பஸ்ஸுக்கு நேரமாச்சு. அவளா, இந்தா இத வச்சுக்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்கா, அவன் ஊமன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. சரி, ஊருக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடு. ஏன் போயிட்டா அம்மாவுக்கு கஷ்டம் இல்ல? இல்லையா பின்ன, எனக்கு இஷ்டமான வேலைக்காரியாச்சே. போனமா வந்தமான்னு இருக்கணும். போயிட்டு சீக்கிரமா வந்துடு. சரிமே. போமா. பயப்படாத, உன்னை ஒண்ணு நான் கடிச்சு தின்னுட மாட்டேன். வேகமா வா. சொன்னா கேளு. வா. வா. ஏய், உன்னை அந்த பக்கம் தான் வர சொன்னேன். இந்த பக்கம் வர. நீ அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க சார், அதனாலதான் இந்த பக்கம் வந்தேன். உங்ககிட்டலாம் சவகாசம் வச்சு பாரு. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். இந்த பணத்தோட நம்ம பந்து தீர்ந்து போச்சு. இது ஒண்ணும் தங்கமல ரகசியம் இல்ல, எல்லாத்தையும் சொல்லலாம். எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. போட கேட்டேன். எப்படி பொறுக்கி யாரு? அயனு. அதானே கேட்டேன். திக்குன்னுச்சு. அடுத்த ரேவதி நட்சத்திரம் வலது பேர் வரதுக்குள்ள நம்ம ஒண்ணு சேர்ந்துலாமா?